இன்றைய தேவ வார்த்தை கொலோசேயர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்ற வேண்டிய 10 நல்ல நடத்தைகளை பற்றி விவரிக்கிறது இன்றைய வசனம். இது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய போதகங்கள் விசுவாசிகளின் மனதிலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி முக்கியப்படுத்துகிறது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய போதகங்களை மேலாக புரிந்து கொள்ளுதல், ஆனால் ஆழ்ந்த அர்த்தமுள்ள தொடர்பு தேவ வார்த்தையோடு இருப்பது விசுவாசியின் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியையும் தாக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு தெரிவிக்கப்பட்டு நம்முடைய செயல்கள், முடிவுகள் மற்றவர்களுடன் கலந்தாடுவதில் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த ஞானம் வெறும் அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, ஆனால் தேவ சித்தத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அவருடைய கொள்கைகளின்படி வாழ்வதாகும். இது நாம் ஒருவரிடத்தில் கற்றுக்கொண்டு விசுவாச பாதையில் நடக்க கற்றுக் கொடுப்பதை முக்கியப்படுத்துகிறது. நாம் கிருபையுடன் பாடும் செயல் நம் இருதயத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிப்பதை பிரதிபலிக்கிறது. இது விசுவாசிகளை உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் நம் அன்பை வெளிக்காட்ட, நம்முடைய பக்தியை துதியாலும் இசையாலும் வெளிப்படுத்த அழைக்கிறது. கொலோசிய சபை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலும் கள்ள போதகங்கள், கலாச்சார அழுத்தங்கள் விசுவாசிகளுடைய விசுவாசத்தை குறைக்க எச்சரித்தது. இந்த அமைப்பில் வெளித்தாக்கங்களுக்கு மத்தியில் சுவிசேஷத்தின் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் உபதேசித்தார். ஆனால் உலகம் முழுவதும் இதே நிலைதான் இன்றும் தொடர்கிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம் வாழ்வில் தாக்கம் செய்ய அனுமதிப்பது அவசியமாகியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் திருத்தி துதிப்பதின் முக்கியத்துவத்தையும் துதிப்பதின் மூலம் நம் விசுவாசத்தை வெளிக்காட்டுகிறோம் என்று இன்றைய வசனம் கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.